நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். அமைதி நடவட்டும் அன்புக்குரியவர்களே, உடல்நலன் மேலாண்மை அப்படின்ற தலைப்புல 4 துறை தலைப்புகளோடு இன்றைக்கு 43வது வாரத்தை நாம் சந்தித்துக் கொள்கிறோம். 43வது வாரத்தில் இதே 4 தலைப்புகள்: அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, மனதோடு பேசுவோம், இயற்கையோடு இணைவோம். முதல்ல நம்ம யோக பயிற்சிகள், அதுதான் அழகின் சிரிப்புல நம்மை அழகுபடுத்திக் கொள்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய யோக பயிற்சிகள். அதுல இப்ப நம்ம முகத்தையே தான் பார்த்துட்டு இருக்கோம், தலையை பார்த்து முகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உதடுகள்ல இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தி பார்க்கணும். ஏற்கனவே ஒரு தடவை உதட பத்தி சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு முறை உதடுகள்ல ஒரு 3 பயிற்சி நம்ம செய்யணும். உதடுகளை அழுத்தி முன்னால் செய்வது, இது முதல் பயிற்சி. 2வது, உதடுகளை இப்படி உள்வாங்கி அழுத்தம் கொடுப்பது. 3வது, வாய் என்றால் மூடிக்கொண்டு காற்றை கணத்தின் இருபுறமும் திருப்புதல், வாய் கொப்பளிப்பதை போல. இது கன்னத்திற்கும் உதடுகளுக்கும் சேர்ந்த பயிற்சி. இந்த உதடுகளை குவிக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னாக்க, உதட்டினுடைய தசைகள் ஒரு ஃபங்க்ஷனிங், இயக்கம் அடைகிறது, ஆக்டிவேட் ஆகுது. இப்ப இந்த இடத்துல இந்த பகுதியெல்லாம் ரத்த ஓட்டங்கள் சீராப்பா இல்லை அப்படின்னு சொன்னா அவரோட ஃபங்க்ஷனை கரெக்ட் பண்றதுக்கு உதடுகளை அப்படி குவிக்கும் பயிற்சி பயன்படுகிறது. இப்போ இந்த உதடு குவிக்கிறது, முதல் பயிற்சி. இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த தசைகள் இயக்கம் பெறுகிறது, ஆக்டிவேட் பண்ணப்படுறது. 2வது, அப்படி உதடுகளை அழுத்தமாக மூடுவதன் மூலமாக உதடுகளுக்கு வலிமை கிடைக்கிறது. சில பேருக்கு அவங்களுக்கே ஃபீல் பண்ண தெரியும், உதடு ரொம்ப வீக் ஆகிட்டே போகுது, உதடுல ரத்த ஓட்டமே இல்லை போடுறது, ஸ்ட்ரென்த்தே இல்லை, உதடுல வெடி போகுது, உதடுல புண்ணு வருது, எனக்கு உதடே ஒரு மாதிரி காஞ்சி மாதிரி இருக்குது, உதடுல கலர் கலர் சேஞ்ச் ஆகுது, வெளுத்து போன மாதிரி இருக்குது, கருத்து போன மாதிரி இருக்குது, இல்ல மல்டி கலர்ஸ் அது மாதிரி உதடுகள்லாம் மாறுது, ஒரு மாதிரி இருக்குது அப்படி நினைக்கிறவங்களுக்கு அழுத்தம் தரும் போது உதடுகள் வலிமை அடைகிறது. வலிமை அடையும் போது உதடுகளுக்கான ரத்த ஓட்டங்கள் அங்க அதிகமாக அதிகரித்து சேருது. அதனால இந்த மாதிரி உதட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஆகிவிடக்கூடிய வாய்ப்பு இதன் மூலமாக பெறுவோம். அப்புறம் அதே மாதிரி காற்றை கன்னத்தின் இருபுறமும் நம்ம திருப்ப போகும்போது கன்னத்துக்கு உட்புறமா இருக்கக்கூடிய மெல்லிய அந்த ஜவ்வு இருக்கு இல்லையா, அதாவது சளி ஜவ்வு படலம், அந்த ஈரமா இருக்கும். அதுல ஏதாவது கிராக்ஸ், புண்ணா இருக்கிறது, வேற ஏதாவது வலிக்கிறது, இல்ல சரியா அப்படி தாடை அசைக்க முடியாம இருக்கிறது, இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம செய்ய போகும்போது அதற்கான வலிமையை நாம் பெறுகின்றோம் என்பதை இந்த யோகம் உதடுகளை நம்ம 3 விதமான பயிற்சிகளை மீண்டும் ஒரு நினைவூட்டுறோம். ஏன்னா ஒன்னொன்னா இப்ப சொல்லியிருக்கிறாங்க, இந்த 3 ஒண்ணு சேர்த்து சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய உதட்டு பயிற்சிகள் இருக்குது, அது இப்ப தேவையில்லை. இந்த 3 முதல்ல இப்போதைக்கு உள்வாங்கி செய்யணும். ஏன்னா நிறைய சில பேர் கேள்வி கேட்கறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்கறாங்க. ஏற்கனவே நான் பேசிக்கிறேன்னு சொல்ல போகும்போது அது அவங்களுக்கு மனசுல பதியல. இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுருக்கிறேன். இதுல சொன்னது இருக்குது, சொல்லாத இருக்குது, இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது. அதை பிற்பகுதியில பார்ப்போம். அழகின் சிரிப்பை நாம் நிறைவு செய்வோம். அடுத்தது ஆரோக்கியத்தின் அழைப்பு. இந்தியா முழுமையிலும் இந்த ஆரோக்கியத்தின் அழைப்புன்னு சொல்ல போகும்போது அவருடைய தலைப்பு என்னன்னு சொன்னா, ஆரோக்கியத்திற்கான மருத்துவத்தில் ஹோமியோபதி மருத்துவம் இங்க இடம்பெறுகிறது. அது முதலுதவி சிகிச்சையாக நாம் மேற்கொள்கின்றோம் என்பதை அடிக்கடி பேசியிருக்கோம். சரி, இன்னைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படுகின்ற முக்கிய செய்தி நாய்க்கடி. நாய் கடித்ததுனால ஏற்பட்ட, நாய் விரட்டியதால் ஏற்பட்ட ஒரு நிகழ்வை நம்ம சமீபத்தில் கேள்விப்படுறோம். அதை தொடர்ந்து நாய் கடித்து விட்டால் என்ன செய்யலாம் அப்படின்றதுதான் இன்றைக்கான தலைப்பு. இந்த தலைப்புல சாதாரணமாக கோபம் அடைகின்ற நாய்கள் கடித்தால் அப்படின்ற தலைப்புல நான் போகல, அது சிம்பிள் தான், அது அப்புறமா நம்ம பேசலாம், இன்னொரு தடவை பேசலாம். இப்ப வெறிநாய் கடித்தால் என்ன செய்யலாம், அதற்கு என்ன மருந்து, வெறிநாய் கடித்தால் அப்படின்றது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? சாதாரண நாய் கடிப்பதற்கும் வெறிநாய் கடிப்பதற்குமான வித்தியாசங்கள் என்ன?
நாய் கடித்து விட்டால் நமக்கு பய உணர்ச்சி அதிகமாயிடும். பய உணர்ச்சி அதிகமாயிடும். பயந்து போயிடுவோம். நாய் கடிச்சிச்சேன்னு சொல்லிட்டு உடனடியாக நம்ம டாக்டர் பார்க்கணும், ஹாஸ்பிட்டல் போகணுன்ற மாதிரி அந்த விரைவுத்தன்மை நமக்கு இருக்கும். அதை தாண்டி வந்து நம்ம ஜுரமே வந்துடும், ஒரு காய்ச்சல் வர மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இதுதான் வந்து சாதாரணமாக நாய் கடித்தால் ஏற்படக்கூடிய உடனடி விளைவுகள். இமீடியட்டா, இன்ஸ்டன்ட். அதுதான் வந்து நமக்கு புரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சாதாரணமா வந்து வீட்டு நாயோ, நம்ம வந்து நம்ம பகுதியில் உள்ள நாய்களோ, அல்லது எங்கேயாவது வெளியில போகும்போது இருக்கிற நாய்களோ இந்த கடிச்சுன்னா அப்படி ஆயிடும். அதை தாண்டி அது வெறிநாய்க்கடியாக இருக்குமானால் என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ன்றது முக்கியமான ஒரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். முதல்ல அவன் வந்து சென்சிட்டிவா ஆயிடுவான். வெளிச்சத்தை பார்க்க அவன் அச்சப்படுவான். வெயில பார்த்தாலோ வெளிச்சத்தை பார்த்தாலோ கூசுற மாதிரி இருக்கும், அவனுக்கு ரொம்ப பதற்றம் அடைஞ்சிடும். சரி, சவுண்டு எங்கேயாவது ஒரு பொருள் கீழே போட்டாங்க ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருவான். பார்ப்பதற்கும் அதிர்ச்சி அடையக்கூடியவன், கேட்பதற்கும் அதிர்ச்சி அடையக்கூடியவன். ஏதாவது உணரணும், ஏதாவது ஒரு விஷயத்த வந்து உணர்றான்னு சொன்னா அதுக்கும் எதுக்கு எடுத்தாலும் ஒரு செய்தி, ஒரு தகவல் வந்து ஒன்று சேர்ந்து அது ரொம்ப பதட்டமாயிடும் அவருக்கு. அதுதான் சொல்ல போது என்னாச்சு அவருக்கு அப்படின்னு கேட்பான். ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சென்சிட்டிவ், மோர் சென்சிட்டிவ்னஸ். அதி உணர்ச்சி உடையவனாக மாறிடுவான். சில பேர் இயல்பாக தான் இருப்பாங்க, எதுவும் மாறிடுவான். இங்க வந்து சாதாரணமான நிலையில் இருந்தவன் இந்த மாதிரி ஒரு பதற்ற நிலைக்கு மாற்றப்படுகின்றான், மாறி விடுகின்றான். அவனுடைய இயல்புகள் மாறிடுது. அவன்கிட்ட கேட்டா பதற்றம் அடைகிறான், வெளிச்சத்தை பார்த்தா பதற்றம் அடைகிறான், ஒரு ஏதோ ஒரு செய்தி வந்து சொல்றான்னு சொன்னா அது இன்னும் என்ன வச்சு ஒண்ணுமே இல்லைங்க, வந்துட்டு இருக்கிறான்னு சொல்ல வந்தேன் இல்லையா அப்படின்ட்டு அந்த அதிர்ச்சியில் மேலுவதற்குள்ளேயே அவன் ஒரு மாதிரி ஆயிடுவான். அந்த மாதிரியான உணர்வுகள் இருக்கும். அதை விட குறிப்பாக அவனுக்கு தண்ணீரை பார்த்தால், தண்ணீரின் சத்தத்தை கேட்டால், ஓடும் தண்ணீரை பார்த்தால், கொட்டும் தண்ணீரை பார்த்தால், தண்ணீரை பற்றியே யாராவது பேசினாலே அவனுக்கு வந்து ரொம்ப 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 பதட்டம். அதுக்கு அடுத்தது வாயில உமிழ்நீர் சுரப்பு அதிகமாகும். வாய் பூரா வந்து உமிழ்நீர் அடிக்கடி சுரந்துட்டே இருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள் ஒருவருக்கு தோன்றுமேயானால் அவருக்கு கடித்த நாய் வெறிநாய் என்பது நமக்கு வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த இடத்த நம்ம கரெக்டா நம்ம அப்சர்வ் பண்ணி வச்சிருக்க போகும்போது நாய் கடித்தால் நம்ம என்ன செய்யணும்ன்றதுக்கு முதல்ல அது என்ன நாய்ன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சில நொடிகள் தான் தேவை. அந்த பதட்டம், சென்சிட்டிவ்னஸ், அதாவது வெளிச்சம், சவுண்டு, ஒளி, அப்புறம் தகவல்கள், இதுல எல்லாம் பதட்டம் அடைஞ்சிருவான். ரொம்ப எரிச்சல் ஆயிடுவான். டென்ஷன், அதாவது ரொம்ப 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 டென்ஷன். தண்ணீர் அப்படின்ற ஒரு விஷயத்த அவன் பார்த்தாலோ கேட்டாலோ, அந்த வெறும் சத்தத்தை கேட்டாலோ, இல்ல எந்த மாதிரியான தண்ணீரை பற்றிய ஒரு செய்தியோ, பார்த்தல், கேட்டல், உணர்தல் அப்படின்னு சொன்னால் அவன் ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப பதட்டம் அடைஞ்சு அவனுக்கே வெறி பிடிக்கக்கூடிய அளவிற்கு வந்துடுவான். அடுத்தது வாயில் உமிழ்நீர் சுரம். இந்த அறிகுறிகள் இருந்தால் அவனுக்கு கடித்த நாய் வெறிநாய் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, வெறிநாய் கடிச்சிச்சு, இப்போ என்ன ஹோமியோபதிக் மருந்து அப்படின்றத விட ஹோமியோபதிக் மருந்து தேடுறதுக்கான அவகாசம் இல்லைன்னா கூட எனக்கு இடத்துல வந்து இது ரொம்ப முக்கியமானதா இருக்கிறதுனால ஹோமியோபதி மருந்தை மட்டுமே சொல்லிக் கொடுத்ததை நான் என்ன பண்றேன்னா அதை தாண்டி இன்னும் என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணலாம்னு சொல்ல போகும்போது அந்த இடத்துல இன்னும் சில செய்திகளை சொல்றேன். ஹீட் உத்தரவு எப்போ எவ்வளவு தூரத்துக்கு, இப்ப இந்த இடத்துல வெறிநாய் கடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இங்க ஒரு 4 வரல் மேல, இந்த பக்கம் 4 வரல், இந்த பக்கம் 4 வரல், சுத்தியும் ஒரு 4 வரல் 4 வரல் இடைவெளி, மூணங்குளம் இடைவெளியில சுத்தி நம்ம என்ன பண்ணும், ஹீட் ஒத்தடம் கொடுக்கணும். அந்த கடிப்பட்ட இடத்தில் எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். நல்லெண்ணெயா தான் நல்லது. அதே மாதிரி வந்து அந்த நமக்கு வந்து ரீஃபைன் பண்ணாத எண்ணெயா தான் நல்லது. அப்படி இல்ல, எண்ணெய் கிடைக்குதோ அந்த எண்ணெய் ஊற்ற வேண்டியதான். எந்த அளவுக்கு எண்ணெய் உறிஞ்சப்படுகிறதோ அவ்வளவுக்கும் நஞ்சுகள் வந்து உள்ள இருக்கிறதோ நீக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எண்ணெய் வந்து உறிஞ்சுறது நின்று போய் எண்ணெய் வந்து அப்படியே மேலேயே நிக்குதுன்னு சொன்னா அது நஞ்சு அங்க முடிஞ்சிருச்சுன்றத முடிவு காரணம். இந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே ஒரு தடவை நல்ல பாம்பு கடிக்கு பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் போது இதை பத்தி பேசிருக்கோம்.
பாம்பு கடித்த இடத்தில் எண்ணெய் ஊற்றி கொண்டே இருக்க வேண்டும். எண்ணெயை ஊத்துறத வந்து உள்ள போற உறிஞ்சிட்டே இருக்குன்னு சொன்னாக்க, அந்த எண்ணெயை ஊத்துறத வந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும்னு சொன்னா என்ன ஆகும்னா, உள்ள நஞ்சு இருக்குது, பாய்சன் இருக்குது அப்படின்றது நம்ம புரியணும். அதே மாதிரி அந்த நல்ல பாம்பு கடிக்கு எப்படி வந்து நம்ம நஞ்சை ஊற்றிக்கொண்டே இது அதாவது எண்ணெயை ஊத்த அந்த நஞ்சு முடிஞ்சுக்கிட்டே இருக்குதுன்றத புரிஞ்சுக்கிட்டோமோ, அதே மாதிரிதான் வெறிநாய் கடிப்பட்ட இடத்தில் அல்லது நாய் கடிப்பட்ட எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்ம என்ன ஊத்தணும்? எண்ணெய் ஊத்த வேண்டும். இப்போ இது வந்து சாதாரணமா உட்கார்ந்து பேசுறதுக்கு நல்லாதான் இருக்குது. நல்லா வந்து யோசனை பண்ணிட்டு 10 நிமிஷம் யோசனை பண்ணி 1/2 மணி நேரம் முன்னாடி யோசிச்சு நாம வந்து நோட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு பேசுறோம். இவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? சப்ஜெக்ட். ஆனா நமக்குன்னு வர போகும்போது இவ்வளவு கஷ்டமான விஷயம். பாக்காதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து செங்கல்பட்டு போக வேண்டிய வேலை வந்துச்சு. ரொம்ப முக்கியமான விழா அது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவசரம் போக முடிற அளவுக்கு விட முடியாது. அந்த அளவுக்கு முக்கியமான விழா. என்ன பண்ணேன், நான் வந்து அயனாவரத்துல இருந்து பெருங்கலத்தூருக்கு ஆட்டோ. இந்த ஆட்டோவில் பைபாஸ்ல போயிட்டு இருக்கும்போது 2 பக்கமும் ஒரே மரமா இருந்தது. வண்டி வேகமா போயிட்டே இருந்தது. அந்த பைபாஸ்ல வந்து இது வந்து பக்கத்துல வந்து அருகாமையில வந்து 2 பக்கமும் வந்து அந்த கட்டடங்கள் இல்லாத பகுதியில போகும்போது கண்ணுல ஏதோ ஒண்ணு பட்டுச்சு. கண்ணுல ஏதோ ஒண்ணு பட்ட உடனே எனக்கு வந்து நான் தொட்டு பார்த்தேன். ஒண்ணும் புரியல. ஏதோ ஒண்ணு குத்துன மாரி ஒரு முள்ளு வந்து குத்துன மாரி இருந்தது. அதாவது வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு கொடுக்கு. அந்த கொடுக்கு மட்டும் கண்ணுல மாறிட்ட மாரி உறுத்தல் தெரிச்சு, கொஞ்ச நேரம் ஆச்சு. அந்த மேல் இமையில வந்து வீக்கம் அடைஞ்சிருச்சு. வீக்கமாயிருச்சு. அதுக்கப்புறமா வந்து எனக்கும் நான் வந்து இதை தொட்டு பார்த்தேன், எடுத்து பார்த்தேன், இப்படி இருந்து தேய்ச்சு பார்த்தேன். ஒண்ணுமே எனக்கு புரியல. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. பாம்பு கடிக்கு மருந்து சொல்வதற்கு தயாரா இருக்கேன் நான். வெறிநாய் கடிக்கு மருந்து சொல்லிட்டு இருக்கேன் நான். எனக்கு வந்து இந்த கண்ணுல அடிபட்டது. இது மாரி கொஞ்சம் ஏதோ ஒண்ணு அடிச்சிச்சு. என்னன்னு தெரியல. அப்புறம் ஆட்டோ போயிட்டே இருக்குது. பெருங்குளத்தூர் வந்துருச்சு. வந்து இறங்கணும்னா, நான் வந்து அந்த ஒரு பே பண்ணிட்டு தம்பிகிட்ட சொன்னேன், டிரைவர்ட்ட. கண்ணுல ஏதாவது இருக்குதான்னு பார்ப்பான்னு சொன்னேன். பார்த்துட்டு ஒண்ணும் இல்லையே. நீங்களும் கண்ணாடில பாருங்கன்னாங்க. எனக்கு பார்த்து ஒண்ணும் தெரியல. என்ன சார் ஆச்சுன்னு கேட்டாங்க. பூச்சி அடிச்ச மாரி இருந்தது. கண்ணுல வந்து ஒரு மாரி வந்து எனக்கு வலிக்குது. என்ன ஆச்சு? நான் சொல்ற மாரி செய்யுங்க. நான் மருத்துவம் பார்க்கிறோம். நீ வந்து ஆட்டோ நீ சொல்றத கேட்கணுமா? அப்படின்னு நினைச்சிருந்தாலும் எனக்கு வந்து ஒரு தீர்வு கிடைச்சிருக்காது. எடுப்பான்னு சொன்னேன். கைக்குட்டை இருக்குதா? இருக்கு. எடுங்க அத. வாய வச்சு ஊதி கண்ணுல வைங்க. கண்ணுல பட்டுச்சுன்னா, கண்ணுல ஏதாவது பூச்சி கிருச்சுன்னா சரியாயிடும். சரிப்பா நீ போப்பான்னு சொல்லிட்டு, அவரு முன்னாடி செய்ய கூடாதுல்ல. அவதான் வந்து மருந்து பார்க்குற வராச்சு. போயிட்டு பஸ் ஏறத விட்டு ஓரமா போய் நின்னு பார்த்தேன். பஸ் வச்சு ஏறிட்டேன். பெருங்குளத்தூர். ஏறி உட்காந்து டிக்கெட் வாங்கணும்னா, கண்ண பார்த்தா கண்ணுல பாதி கஷ்டம். அடுத்து ஒரு கூடுவாஞ்சேரி வரதுக்குள்ள கண் நார்மலா வருது. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லி எவனம் செய்யணும். அப்ப நம்ம சொல்ற மாதிரி செய்ய முடியுமான்னா நமக்கு வந்து டக்குனு அந்த டைம்லி வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கான மைண்ட் ஒர்க் பண்ணாது. எல்லாருக்குமே பதட்டம் தான் இருக்கும். அப்ப பாம்பு கடிக்க மருந்து சொல்ல முடியும். வெறிநாய் கடிக்க மருந்து சொல்ல முடியும். ஒரு சின்ன ஒரு பூச்சி எதை கடிச்சதுக்கு வந்து மருந்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்கு போய் நம்ம என்ன வந்து எந்த பாயிண்ட் ப்ரெஷர் பண்றது, எந்த ஹோமியோபதி இது தர்றது, அங்க போய் அங்க வந்து வந்து பஸ் ஸ்டாப் எடுக்கும் போது எதுவும் புரியல இல்லையா? ஒன்றும் தோணாமல் தடுமாறி நின்றேன் அப்படின்னு பாட்டு பாடுற மாதிரி காதல வந்துச்சு. ஆமா தடுமாறி தான் போயிட்டு நானு. இப்ப அந்த ஆட்டோ டிரைவர் வந்து இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நிகழ்ச்சி கடைசியில நம்ம என்ன சொல்லுவோம்? ஆசிரியர் பெருமக்களுக்கான பிரார்த்தனைகளோடு இந்த பகுதி நிறைவு செய்யப்படுகிறது. அந்த ஆசிரியர் பெருமக்களின் பட்டியலில் வந்து அந்த ஆட்டோ டிரைவரும் சேர்ந்துட்டாங்க. படிப்பனை சின்ன இன்ஃபர்மேஷன். அவர் அந்த பையனுக்கு என்ன வயசுன்னா ஒரு 25 வயசு 27 வயசு தான் இருக்கும். வயசு வித்தியாசம் எவ்வளவு தூரம்? மருத்துவம் அவருக்கு எவ்வளவு தூரம்? அப்படின்னு யோசிக்க போகும்போது இதை வந்து இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா சொல்றதுக்கு நான் எனக்கு ஒண்ணு வெட்கம் கிடையாது. எல்லாருக்கும் நடக்கிற விஷயங்கள் இது. அதனால அதுக்காக சொல்லாம விட முடியாது. எத்தனையோ பேருடைய உயிரை காப்பாற்றப்படுவதற்கு இந்த பகுதி முக்கியமான ஒரு பகுதியா இருக்குது.
கூடவே இதையும் சொல்ல போகும்போது நம்ம அவசர நிலையில நமக்கு எதுவும் புரியாம அவசரத்தை அண்டாம கொண்டு கை போட தெரியாதுன்னு சொல்ற மாதிரி நமக்கு புரியாம இருக்கிற நிலங்கள் எவ்வளவு இருக்குது வாழ்க்கையில. அப்ப எல்லாருக்கும் எல்லாமும் தெரிந்து விடுவதும் இல்லை, தெரிந்ததெல்லாம் எல்லாம் செயல்படுத்தி விடுவதும் இல்லை. அப்படி இடத்துக்கு நான் வரப்போகும்போது சொல்லணும்ன்றது எனக்கு தோணுச்சு. இது ஒண்ணு மறைக்க வேண்டிய வேலை கிடையாது. பார்த்துட்டு இருக்கிற நண்பர் பிச்சைமுத்து அன்னைக்கு போய் என்னை வந்து ரிசீவ் பண்ணாரு. அந்த ஃபங்க்ஷன் நானும் அவர் தான் அட்டன் பண்ணணும். ஆனா அவரோட சொல்லல. அந்த நிமிஷம் வந்து வேற வேற வேலைகள் பதட்டம், அவசரம் அவசரம் திரும்ப ரிட்டர்ன் வரப்போ 9 மணி 1 ஆயிடுச்சு. அப்போ அவரு வந்து ஏன் லேட்டு அவருக்கு தெரியாது. நான் ஒரு 20 நிமிஷம் அங்க லேட் பண்ணி பொறுமையா கிளம்பி வந்து இன்னொருத்தர பார்த்துட்டு அதெல்லாம் வரப்போகும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனா இந்த நிகழ்வு வந்து உங்களுக்கு பதிவு செய்யப்படுகிறது. குறைவான நபர்கள் தான் பார்க்க வராங்கன்னா கூட சரி, இது பதிவு செய்யப்படுகிறது. இந்த ரெக்கார்டட் மெசேஜ் வந்து அடுத்து இனிமேல் எவ்வளவு பேர்களுக்கு போய் சேருமோ தெரியாது. எவ்வளவு பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டாலும் அது பயன் தான். எவ்வளவு பேர் பார்க்கறாங்கன்னு அவசியம் இல்லை. குறைந்த ஒரே ஒரு நபருக்கு அந்த ஆபத்திலிருந்து மீள்வதற்கு இந்த பகுதி பயன்பட்டால் மிக மிக நன்மையாக இருக்கும்ன்றதான் என்னுடைய கருத்து. அதுக்கான மருந்துடைய பேர் ஹைட்ரோபோபினம். ஹைட்ரோ HYDRO ஹைட்ரோ PHO PINUM ஹைட்ரோபோபினம். ஹைட்ரோ அப்படின்னாலே தண்ணீர். தண்ணீரை பார்த்த உடனே ஏற்படக்கூடிய அந்த பய உணர்ச்சிக்கு போபியாவுக்கு பேர் வந்து அந்த மருந்து பேரே அப்படிதான் வச்சுக்கிறாங்க. ஹைட்ரோபோ. தண்ணீரை பார்த்தால் பயம். தண்ணீரை விழுவதை பார்த்தால், ஓடும் தண்ணீரை பார்த்தால், தண்ணீரை பத்தி கேள்விப்பட்டால், தண்ணீர்ந்த வார்த்தை யாரா யூஸ் பண்ணிட்டாலே அவ்வளவு பயந்து அடங்கி விடுவார்கள். அப்படி ஒரு நடுக்கம் அவர்களுக்கு ஏற்படுமையானால் அவரை கடித்த நாய் அது வெறி நாய் என்பதை உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். அப்பொழுது இந்த மருந்து தேவைப்படும். இந்த மருந்தை நீங்க வந்து வாங்கி வைத்துக் கொண்டால் வந்து நமக்கு தேவைப்படலாம், நம்ம கண்டை விட்டார்களுக்கு, நம்ம சுற்றிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்ப ஏதாவது எப்ப தேவைப்படும், இது ஒன்று கிட்ட போற மருந்து வாங்கி வைக்கலாம். முதலுதவி மருந்துகள் எல்லாம் நம்ம கைவசம் இருப்பது அத்தியாவசியமானது என்ற இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிமுகம் செய்கிறோம். அடுத்த பகுதி மனதோடு பேசுவோம். மனதோடு பேசுவோம் வந்து இப்ப இதுல வந்து டாக்டர் எப்படி சாமுவேல் ஹானிமன் வந்தாரோ அது மாதிரி மனதோடு பேசுவோம்ல டாக்டர் பேச்சர் வருகிறார். அவர் 7 விதமான உணர்வுள்ள மனநிலைகள் பத்தி பேசிட்டு வர போகும்போது இந்த பகுதியும் அதை வந்து அதை லிங்க் பண்ற மாதிரியே ஒரு பகுதி தான். இது எப்படின்னு சொன்னா பய உணர்ச்சி. 7 வந்து உணர்வுகள்ல வந்து 7வது முதல் உணர்வே பயம்தான். முதல் வரிசை ஒரு 7 மருந்து பார்த்துட்டோம். 2வது வரிசையில் இன்னைக்கு மருந்து பார்க்க போகும்போது இன்னைக்கு 14வது வந்து மலர் மருந்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ 14th ஃபிளவரை நான் பார்க்கணும். 14வது மலர். இந்த மலர் பயம் சார்ந்த மலர். இதை பத்தி டாக்டர் பேச்சர் எப்படி சொல்றாருன்னு அப்படியே படிக்கிறாங்க. தெளிவின்றி வரும் இனம் புரியாத அச்சம். தெளிவின்றி வரும் இனம் புரியாத அச்சம். அதற்கு காரணம் கிடையாது. அதை விளக்கவும் முடியாது. ஆனால் அந்நோயாளி காரணம் புரியாமல் ஏதோ ஒரு கொடும் செயல் நடக்கப் போகிறது என்று அஞ்சி அரண்டு போய் இருப்பார். இரவும் பகலும் இடம் புரியாத அச்ச உணர்வின் காரணமாக அவர் பதட்டத்தில் இருப்பார். அந்த அச்சம் அவரை துரத்தி கொண்டே இருக்கும். அவர் பிறரிடம் தன்னுடைய தொல்லைகளை பற்றி கூறுவதற்கு கூட அச்சப்படுவார். டாக்டர் பேட்ச் அவர்கள் அப்படியே சொல்றார். டிரான்ஸ்லேஷன். அப்படிப்பட்ட பய உணர்ச்சி ஏன் வருதுன்னு தெரியாது. பொதுவா வந்து பய உணர்ச்சிகள் பல விதங்கள் இருக்குது. குறிப்பா சொல்ல 2 விதங்கள் தான். தெரிந்த பயம், தெரியாத பயம், அவ்வளவுதான். அப்ப தெரிந்த பயம்னு போகும்போது இப்ப நான் முதல்ல பேசணும் இல்லைங்களா? அப்ப ஒரு பூச்சி கடிச்சிச்சுன்னா தெரிஞ்ச பயம். ஒரு நாய் கடிச்சா தெரிஞ்ச பயம். அதே மாதிரி கீழே கொடுத்துட்டா தெரிஞ்ச பயம். எக்ஸாம்ல வந்து நம்ம சரியா எழுதலன்னு சொன்னா ஃபெயில் ஆகிடும் தெரிஞ்ச பயம் தான். அதே மாதிரி வந்து ஒரு வேலைக்கு இப்போ வந்து தவற விட்டுட்டான் அப்படின்னா அந்த டைம் போக முடியாதுன்னா அங்க வந்து லீவு போட்டுருவாங்க இல்ல பர்மிஷன் கிடையாதுன்னாக்கா அது தெரிஞ்ச பயம் தான். நம்ம சம்பளம் கட் ஆயிடும் அப்படி அப்படின்னு. இப்போ ஒருத்தருக்கு வந்து புற்றுநோய் வந்துச்சுன்னு சொன்னாக்கா ஆபத்தானது அப்படின்னு தான் புரியும். அதனால அது தெரிஞ்ச பயம். நமக்கு கேன்சர் வந்துருச்சு எப்படி ஜெயிக்க முடியும்? ஒரு வேலை போயிடுச்சுன்னா தெரிஞ்ச பயம். ஒரு வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டால் நமக்கு அடுத்து எப்படி இது மீள்றதுன்றது தெரிஞ்ச பயம். இப்படி எதுவென்றாலும் வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா தெரிஞ்ச பயம். நோன் ஃபியர். இது வந்து அன்னோன் ஃபியர். நோன் ஃபியரோட கனெக்ஷன் ஆகக்கூடியது திரும்ப பெருமூளை. இந்த பெருமூளை இருக்கு இல்லையா? இதுக்கு பேரு செரிப்ரம். இதுக்கு வந்து 2 விஷயங்கள் இருக்குது. மூளையிலிருந்து வெளியே வரக்கூடிய விஷயங்கள், மூளைக்கு உணர்வு போய் சேர வேண்டிய 2 விஷயங்கள் இருக்கு. மோட்டார் நரம்புகள், சென்சாரி நரம்புகள். உணர்வு, சென்சாரினா உணர்வு. அப்ப மோட்டார் நரம்புகள்னா அந்த மோட்டார் நரம்புகள் வழியா வந்து நமக்கு மூளை வந்து உத்தரவுப்படுது. இந்த ஒரு பொருள் எடுக்கணும்னு சொன்னா இந்த கையை கொண்டு போய் இந்த பொருளை எடு. அதே மாதிரி இந்த பாக்கெட்ல பேனா எடு. இப்ப இந்த பொருளை கையில வச்சுக்கிறல்ல இது மேலே கையே
இன்னைக்கு வந்து என்ன இது ஒரு மாசம் ஸ்மெல் அடிக்குது, பூ ஏதாவது வச்சுட்டு வராங்களா அது? அங்கன்னா வடை சுடுற வாசம் கேக்குது நம்ம பார்த்து. அங்க வந்து ஒரு மீட்டிங் நடக்கிற சவுண்ட் கேக்குது. இங்க பாருங்க ஒரு பறவை கத்திட்டு போற ஒரு சவுண்ட் கேக்குது எனக்கு. இங்க பார்க்கும்போது இந்த கிரீனா இருக்குது. அது கலர் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. டேஸ்ட் பண்ண போகும்போது எனக்கு ஆமா இவ்வளவு இந்த பாயாசம் இவ்வளவு டேஸ்டா இருக்குது. ஸ்வீட் இவ்வளவு அருமையா இருக்குதுன்னு சொல்றது. அப்ப இவ்வளவு கிறிஸ்பியா இருக்குது. மொறுமொறுன்னு இருக்குது அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து உணர்வுகள். இந்த உணர்வுகள் மூளைக்கு அறிவிப்பு செய்யுது. இது வந்து மொறுமொறுன்னு இருக்குது. டேஸ்டா இருக்குது. இந்த ஸ்மெல் நல்லா இருக்குது. இந்த விஷயம் இந்த காட்சி பொருள் நல்லா இருக்குது. இந்த கேட்கும் சத்தம் நல்லா இருக்குது. அப்படின்றது மூளைக்கு அறிவிக்கக்கூடியது சென்சாரி. மூளையில இருந்து இந்த பைய எடு, இந்த பைய இது மாதிரி கால்ல முள்ளு காலத்துக்கு நட, இங்க நரகன்ற காலத்துக்கு வச்சு இந்த பக்கம் வையனையே, இந்த வண்டியில கால தூக்கி போட்டு ஏறு, இப்படி நீ டிரைவ் பண்ணு, இப்படி ஸ்டாப் பண்ணு, இங்க பிரேக் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி தர்றது மோட்டார். ரெண்டுமே எதோட சேர்ந்தது? பெருமூளையோட சேர்ந்தது. செரிப்ரம். சரி. பின்மண்டையில ஒரு மூளை பகுதி இருக்குது. அது சிறுமூளை. இந்த சிறுமூளையில என்ன இருக்கும்னு சொன்னா, ஏற்கனவே எங்கேயாவது எப்போதாவது நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து கான்சியஸ் மைண்ட். உணர்வோடு இருக்க போகும்போது நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் வந்து பெருமூளையில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அது கான்சியஸ் ஸ்டேட். இந்த உணர்வுகள் வந்து வந்து கான்சியஸ், அப்புறம் வந்து அன்கான்சியஸ், அப்புறம் சூப்பர் கான்சியஸ், நாலாவது சப்கான்சியஸ். இப்போ அது வந்து மூளைக்கு அறிவிப்பு செய்யறது கான்சியஸ். ஓவரா தெரிஞ்சு மூளைக்கு அறிவிக்கிறது வந்து அது என்னது? சூப்பர் கான்சியஸ். ஓவரா ஒண்ணு நூறாக்கி காட்டும் மூளை, அது சூப்பர் கான்சியஸ். அன்கான்சியஸ் ஸ்டேட்னா ஒண்ணு தூக்கம், அப்படி இல்லைன்னு சொன்னா மயக்க நிலை. இந்த மூணுமே இல்லாதது சப்கான்சியஸ். இந்த சப்கான்சியஸ்ன்றது வந்து ஏற்கனவே எங்கேயோ நடந்த ஒரு நிகழ்வு நமக்கு வந்து இப்போ இது நடக்க போகுது அப்படின்ற உள்ளுணர்வை நமக்கு தூண்டி தரக்கூடிய ஒரு உணர்வு. இந்த உணர்வு வந்து எங்க பதிவு பண்ணப்படுதுன்னா சிறுமூளையில பதிவு பண்ணப்படுது. அப்போ அதுக்கான காரணமே இருக்காது. இப்ப வந்து அவருக்கு பய உணர்ச்சி வந்துட்டே இருக்கும். அதுக்கான காரணம் எதுவுமே இருக்காது அவருக்கு. இது காரணம் வந்து உள்ளுணர்வு அல்லது உள்ள இருந்து தூண்டக்கூடிய ஒரு தூண்டுணர்வு. இது ரெண்டுமே வந்து மூணாவது ஆழ்மனதில் பதிவு செய்யப்பட்ட செய்திகள். ஏதாவது ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்திகளா இருக்கலாம், 50 வருஷம் முன்னாடி செய்திகளா, இல்ல ஏற்கனவே யாராவது மூலமா ஜெனட்டிக் மூலமாகவும் பதிவு பண்ணதா இருக்கலாம், ஜீன்கள் மூலமாகவும் இருக்கலாம். இந்த 3 விஷயங்கள் இன்ட்யூஷன், இம்பல்ஸ், இது 2 தான் வந்து மெயின். அப்புறம் சப்கான்சியஸ் ஸ்டேட்டுக்குள்ள போய் ஆழ்மனதில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஆழ்மனசுல பதிவு பண்ண விஷயங்கள் வேற விதமாக வெளிப்படும் நமக்கு. நமக்கு ஏன்னு காரணம் தெரியாது. அதோட லிங்க் ஆகும். எதையாவது லிங்க் ஆகும். பழைய எப்பயாவது நடந்த ஒரு நிகழ்ச்சியும் இப்ப நம்ம நேத்து ஒரு நிகழ்ச்சியோ அல்ல இன்னைக்கு ஏதோ ஒரு வேலையா நடந்து போகும்போது லிங்க் ஆயிடும். நம்ம யோசிக்க மறந்துடும். அதை பத்தி யோசிக்க மாட்டோம். தானாவே வந்து உணர்ந்து உற்பத்தி ஆகி வெளியே வந்துடும். அப்போ வந்து அது என்ன ஆகும்னாக்க அது ஆழ் மனதிலிருந்து வெளியே வர்றது நமக்கு தெரியாது. தானா வருது. ஏன் இந்த பயம் வருது நமக்கு புரியாது. அப்படிப்பட்ட புரியாத ஒரு பயம் ஏற்படுமானால் அதுக்கு இந்த மலரை நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு டாக்டர் காய்ச்சல். அப்போ நல்லா புரியணும் நமக்கு. புரிந்த விஷயங்கள். இந்த ஆணி அடிக்க போகும்போது நம்ம கையில அடிச்சுக்கிட்டோம். இந்த தேங்காய் எடுக்க போகும்போது கையில கிழிச்சிட்டோம். அதனால இது புண்ணாயிட்டு நாளைக்கு என்ன ஆகும்? நமக்கு ரத்தம் கொட்டுது, பிளட் லாஸ் ஆகி மயக்கம் வந்துட போகுது அப்படின்னு தெரிந்த பயம் இருக்குது. வழுக்க போகும்போதே நமக்கு வந்து ஒரு பய உணர்ச்சி வந்துடும். நம்ம விழுந்துட்டு போறோம் அப்படின்ற பய உணர்ச்சி வந்துடும். விழுந்துரும் அடிபட்டுரும். அது வந்து நியாயமா வந்து அடிபட்டதன் காரணமாக இது என்ன ஆகுமோ, எலும்பு உடைஞ்சிருக்கோமோ, ஜாயிண்ட் போயிருக்குமோ, லிகமெண்ட் போயிருக்குமோ அப்படின்ற பய உணர்ச்சி நமக்குள்ள வந்துடும். தெரிந்த பயம் என்பது வேறு. அது பெருமூளையோடு தொடர்புடையது. தெரியாத பயம் என்பது அது உள்ள வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கும். அந்த ஆழ்மனதில் பதிவு செய்யப்பட்டது வேற ஏதாவது நிகழ்ச்சியோடு நாம் நம்மளோட நடக்க போகும்போது அது வெளிப்பட்டு நம்மகிட்ட வந்து வேற மாதிரி காட்டும். திடீர்னு ஒரு பயம் என்னன்னு தெரியாது. திடீர்னு எனக்கு எல்லாம் ஜில்லுன்னு இருக்குது. ஏன்னே தெரியல. என்னப்பா ஆச்சு உனக்கு? என்ன ஒண்ணும் இல்லை.
இந்த மாதிரி இருக்கணும்னா யார்ட்டும் சொல்ல மாட்டாங்க. அப்படி பயந்து போய் உட்காந்துருப்பாங்க. இந்த கோழி குஞ்சு தலையில நனைஞ்சா மழை நனைஞ்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி அப்படியே உட்காந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டாக்கா, அவங்களும் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன சொல்லுவா, அண்ணன் ஒண்ணும் இல்ல. எனக்கே தெரியல. நான் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு சரியாயிடும். அப்படின்ட்டு இவரே வெளியே சொல்லவும் பயமா இருக்குதுன்னு சொல்றதுக்கே பயப்படக்கூடிய ஒரு பயம் தான் வந்து இந்த பயம். காரணம் இல்லாத பயம் அப்படின்னு பேர் வைக்கிறார் டாக்டர் பேட்ச் அவர்கள். இந்த காரணம் இல்லாத பயத்திற்கு அவர் சொல்லக்கூடிய மருந்தினுடைய பெயர் ஆஸ்பென். ASPEN, ஆஸ்பென். அப்ப இந்த ஆஸ்பென் வந்து எப்ப கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் வந்து இயல்பான நிலையில வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. திடீர்னு அவருடைய இயல்புல மாற்றங்கள் இருக்குது. வேலைகள் சரியா பேச்சுல வந்து எழுத போகும்போது எழுத்துக்கள்ல பிழைய வருது. பேச போகும்போது பேச்சுக்கள் தடுமாற்றம் ஏற்படுது. ஒரு வேலையை செய்ய போகும்போது டக்குன்னு கீழே போடுறாரு. அப்ப அவருக்குள்ள ஒரு பதட்ட நிலை இருக்குது. பாக்குறோம், என்னப்பா 2 3 நாள் கூட நல்லா இருந்தாரு, நேத்துல இருந்து இன்னும் அப்படியே பதட்டமா இருக்கிறாரு, என்ன விஷயம்? இப்ப தூங்கலையா நீ? இல்ல, நான் தூங்கணுங்க. சாப்பாடு எதுவும் சாப்பிடலையா? வீட்டுல சண்டையா? இல்ல வேற ஏதாவது எங்கேயா பிரச்சனை ஏதாவது? இல்ல வேற ஏதாவது கடன் கொடுக்கணுமா நீ? இல்ல வேற ஏதாவது வியாபாரம் விஷயம் ஏதாவது? என்னதான் பிரச்சனை உன்னோட? இல்ல என்ன, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லை, நான் எப்பவும் போலதான் இருக்கிறேன். அவர் எப்பவும் போலதான். புது நிகழ்ச்சிகள் எதுவுமே கிடையாதுங்க. புதுசா நடக்கக்கூடிய எந்த நிகழ்வுகளும் எதுவுமே காரணமே இல்லைங்க. ஆனால் அவருக்கு பயம் இருக்கும். அந்த பயத்தை அவரால் வெளியே சொல்லவே பயப்படுறாரு. பயம் இருக்கிறது, காரணம் இல்லாத பயம் இருக்கிறது. அந்த பயம் வெளியே சொல்வதற்கே பயப்படக்கூடிய அளவுக்கு பயம் இருக்கு என்றால், அவருக்கு தேவைப்படக்கூடிய அந்த மலருக்கு பெயர் ஆஸ்பன். பேட்ச் அவர் சொல்றாரு. அவர் வந்து இன்னும் 5 விதமான பயத்தை பத்தி பேசுறாரு. போன வாரம் 7 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பயத்தை பத்தி பேசியிருக்கோம் நம்ம. அதாவது வந்து அடுத்தவங்களை பற்றிய பயத்தை பத்தி பேசியிருக்கோம். ஸ்கூலுக்கு போன குழந்தைகள் திரும்ப வரணுமே தான் போறாங்க. அதுக்குள்ள என்னவா இருக்குமோ, ஸ்கூல்ல என்னவா இருக்குமோ, அவங்க ரோட்ல கிராஸ் பண்ண என்ன இருக்குமோ, ஆட்டோக்காரன் எதிர் வரப்போ என்ன இருக்குமோ, அங்க கொண்டு போயிட்டானோ எங்கேயாவது அப்படின்னு பதட்டம் அடைஞ்சிடும். வீட்டுக்கார வேலைக்கு போனா என்ன ஆச்சு அப்படின்னு பயம் இருக்கும். வீட்டுல அதே மாதிரி ஆண்களுக்கு ஒரு வேலைக்கு பார்த்துட்டு போகும்போது வீட்டுல அந்த லேடி சரியா இருக்கிறனால என்ன ஆச்சு. எப்போ போல எல்லாம் அக்கம் பக்கத்துல எல்லாம் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஜீவன் பண்ணி இருப்பாங்க. குழந்தைகள் என்னாச்சுன்னு தெரியல, அவர் போன் பண்ணி கேட்கணும் அப்படின்னு அதிலேயே வந்து மேல ஓடிட்டு இருப்போம். அந்த மாதிரி பிறரை பற்றிய பயம். அந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம இயல்பான பேசுவோம். 7 விதமான உணர்வுகள்ல வந்து பயம் ஒரு உணர்வு. அது வந்து ஒரு அந்த பயத்துல ஒரு பயம் பார்த்துட்டு நம்ம 2வது பயத்தை இன்று பார்த்துக் கொண்டிருக்கோம். வந்து 38 மலர்கள்ல வந்து நம்ம 7 14 மலர்களை இன்று பார்த்துட்டு 14ஆம் நாள் எப்படி வந்து பரிபூர்ணமாக சந்திரன் முழுசாக வந்து ஒளி வீசுதோ பௌர்ணமி அது அன்னைக்கு, அந்த மாதிரி இன்னைக்கு 14வது மலரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருந்தோம்னு சொன்னா நமக்குள்ள வந்து எத்தனை பார்த்துட்டு வரோம்னு குழப்பம் இல்லாம இருக்கணும். எத்தனை பார்த்துட்டு வரோம், அன்னைக்கு இது பார்த்தோமா பார்க்கலையா அப்படின்றது போக வந்து பழைய நிகழ்ச்சியில எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க குறிப்பிட்டு வச்சுக்கிட்டு சொன்னா பயன்படும் வாழ்க்கையில. அதுல வந்து இன்னைக்கு வெறிநாய் கிடையை பத்தி பேச போகும்போது ரொம்ப ரொம்ப வந்து கட்டாய தேவையா இருக்கிறது வந்து, அதே மாதிரி ஒரு டைம்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த ஆட்டோக்கார எப்படி உதவி செஞ்சாங்கிறத பத்தி இன்னைக்கு பதிவு பண்ணி வைக்கும் போது, நம்ம வந்து அந்த மாதிரி நேரங்கள்ல அவசரமான எப்படி முடிவு பண்ணணும்ன்றதை நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பாடம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு நமக்கு. இந்த பாடம் வந்து நம்ம பயனுள்ள பாடம் தான். அதன் கடைசி பயிற்சி வந்து நமக்கு வந்து இயற்கையோடு இணைவோம். இந்த இயற்கையோடு இணைவோம் என்ற பகுதி என்கிட்ட வந்து வாரம் வாரம் நிறைய பேர் வந்து குழந்தை இன்னைக்காக வந்துட்டு தான் போறாங்க. பேசிட்டு தான் இருக்கிறாங்க வாரம் வாரம். வாரம் வாரம் வந்து 1000 பார்த்து தான் போறாங்க. அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு தயாராக இல்லை. அவங்க வந்து இது இலவசமாக கிடைக்கும் நிகழ்ச்சிக்கு அவங்க தயாராக இல்லை. வாரம் வாரம் 1000 செலவு பண்றாங்க. 2 பேருக்கு 3000 செலவு பண்றாங்க. மாசம் 12,000 செலவு பண்றாங்க. என்றால் நாம் எங்கே இருக்கின்றோம், வேர் வி ஆர் அண்ட் வேர் டு கோ, எங்க இருக்கின்றோம் எங்க போகணும்னு தெரியாமயே போயிட்டு இருக்காங்க பயணம். ரைட்டு. உடம்புக்குள்ள நம்ம அக்குன்ற இந்த டச்சின் மூலமாக வந்து ஒவ்வொரு பாயிண்டா டச் பண்ண போகும்போது அது அவர்களுக்கு பயன் தருகிறது. யாருக்கெல்லாம் யார் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு. புதிதாக திருமணமானவர்கள் அல்லது திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் அல்லது நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய அப்படின்ற விஷயம் தான் அடிக்கடி ஒவ்வொரு வாரமும் அதை வந்து நிலைப்படுத்திதான் இருக்கேன் நானு. சரி, அவங்களுக்கு அவங்களே செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்கள கட் பண்ணிக்கலாம். அந்த ஜெனட்டிக் எங்க போய் நிற்கும்னு சொன்னா அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பெற்றோர் நோய்களும் பரம்பரை நோய்களும் வராமல் தடுக்கக்கூடிய வாய்ப்பு இதன் மூலமாக பெற்றுக் கொள்ளலாம். சரி, இன்னைக்கு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு பல்வரிசை பல்வரிசை முல்லை என்றால் கன்னி இளமானே பாடும் உண்டாய் நான் வருவேன் கன்னி இளமானே. பல்வரிசை அழகா இருந்தா மட்டும்தான் நம்ம அழகாக இருக்கட்டும், இளமையா இருக்கட்டும் அடையாளம். பல்லு போனால் சொல்லு போச்சு. அந்த பற்களை பாதுகாப்பது எவ்வளவு வந்து கட்டாயமான தேவை நமக்கு. மருத்துவத்துல ஒவ்வொரு பல்லும் ஒவ்வொரு உறுப்போட கனெக்ஷன். முன்பற்கள் எல்லாம் வந்து மேல் முன்பற்கள் எல்லாம் வந்து காற்றின் மூலக்கூறுல நுரையீரல் பெருங்குடல்.
கீழ்ப்பற்கெல்லாம் வந்து நெருப்பின் மூலக்கூறுள்ள இதயம், சிறுகுடல், அதுக்கு அடுத்த நாள் 2 பல்லு, இந்த கீழ் 2 மேல 2, 8 பற்கள். இறைப்பை, சாப்பாடு சாப்பிடுற இடத்துக்கு போகுது, இறைப்பைக்கு போகுது. அடுத்த 4 பற்கள் கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கு போகுது. கடைசி பல் விஸ்டம் டீத், அது வந்து சிறுநீரகங்களுக்கு போகுது, சிறுநீர்ப்பைக்கு போகுது, யூட்ரஸ்க்கு போகுது, ஓவரிஸ் போகுது. அதுக்கப்புறமா வந்து டெஸ்டிஸ், ஆண்களுக்கான விதைப்பைகளுக்கு போகுது, ஆணுறுப்புக்கு போகுது. இவ்வளவு செய்திகள் இதுக்குள்ள இருக்குது. பல் டாக்டர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இதெல்லாம். இப்போ அந்த பற்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எந்த புள்ளிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சப்ஜெக்ட். பல்லு உள்ள இருந்து முளைச்சிட்டு மேல வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி நகம் உள்ள இருந்து முளைச்சிட்டு மேல வருது பாத்தீங்களா, இந்த இடங்கள் எல்லாம் பற்களோடு தொடர்புள்ள இடங்கள். 4 விரல்ல இது வேணாம், 4 4. அப்போ 4 4 8 8 பகுதி இருக்கு இல்லையா, ஒண்ணுக்கு 4 4 பல்லு, இதுக்கு 4 இதுக்கு 4 இதுக்கு 4 4 நாங்க எவ்வளவு 16, இந்த பக்கம் 16, 32 பற்கள் இந்த இடத்துல. எந்த பல்லோட கனெக்ஷன் பார்த்தோம்னா அந்த கடைசியில கனெக்ட் பண்ணிட்டே வரலாம். கடைசி வந்து இங்க வந்து 2 பல்லு, கீழே 2 பல்லு, அதுக்கு என்ன பண்ணணும், வரணும். அடுத்த 2 பல்லு 2 பல்லு 4 பல்லுக்கு முதல் வரல், அடுத்த 2 பல்லு 2 பல்லுக்கு நடுவரல், அடுத்த 2 பல்லு இந்த முன் பக்கம், அதுக்கு ஆள்காட்டி வரல். இந்த பக்கமா இருந்தாக்க அதே மாதிரி இந்த 2 பல்லு வந்து கடைசி, அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி, இது வந்து நேரா முன் பற்கள். அடுத்த 2 4 பல்லு, அடுத்தது நடுவில் இருக்கக்கூடிய 4 பற்கள் இல்லை கணிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இது கடைசி பற்கள். அப்போ 4, இந்த 4 எப்ப நம்மளே கணக்கு பண்ணிக்கலாம். இந்த ஓரத்துலதான் லாஸ்ட் வந்து பல்லுதான் வலிக்குது அப்ப சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி 2 பல்லு முன்னாடி வலிக்குது ஓதல வர, அதுக்கு முன்னாடி 2 பல்லு வலிக்குது இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னாக்க நடுவிரல், முன்பற்கள், இதுவும் இதுவும் வலிக்குது அப்படின்னு சொன்னாக்க அது இந்த பக்கம் வரும்போதும் ஆள் காட்டினார். அதுக்கப்புறம் அடுத்தது நடுவிரல், ஓதல வரல். இப்ப 4 4 பல்லு, 2 2 4 2 2 4 2 2 4 2 2 4, 16 × 2 32 இடங்கள். டெய்லி பிரஸ் பண்ணோம்னு சொன்னா பல்லு உறுதிப்படும். பல்லு உறுதிப்பட்டால் அது தொடர்பான உறுப்புகளுக்கும் அந்த எனர்ஜி போகுது. வந்து இங்க அழுத்த போகும்போதே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கிட்னிக்கு போகுது, சிறுநீர் பைக்கு போகுது, ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகளுக்கு எல்லாம் போகுது, கல்லீரல் பித்தப்பைக்கு போகுது. இது வந்து அதே மாதிரி கல்லீரல் தொடர்பு, கல்லீரலுக்கும் போகுது, பிளஸ் மண்ணீரலுக்கு போகுது, இறைப்பைக்கு போகுது, வந்து நுரையீரலுக்கும் ஆட்டுக்கு போகுது, பெருங்குடலுக்கும் சிறுகுடலுக்கும் போகுது. 4 பல், நுரையீரல், சிறுகுடல், இதயம், 4 4 பல். அப்ப 4 4 8 4 32 பற்கள், 32 பல்லுக்கும் 8 புள்ளி, 8 4 32. இதை விட எளிமையாக இயற்கை நமக்கு எப்படி சொல்லித் தரும்? இந்த விஷயத்தை அழுத்தினா என்ன, பற்கள் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம். பல்வெளி இல்லாம யாரும் இல்லை, பல் சொத்தை ஆகாம யாரும் இல்லை. 10க்கு 9 பேர் தான் இல்லாம இருக்கு. 1 வயசு 2 வயசு குழந்தைகளுக்கு அந்த கருப்பு கருப்பா ஆயிடுது. அதுல இருந்து ஆரம்பிச்சு 5 வயசு 10 வயசு, அதுக்கப்புறம் ரெமோ ட்ரீட்மெண்ட் தான் போறாங்க, போடுறாங்க, பாலம் கட்டுறாங்க, அதுக்கப்புறம் ரோடு போடுறாங்க, வந்து வளையம் போடுறாங்க, காம்பவுண்ட் கட்டுறாங்க, கட்டுற வேலையே அந்த பல்ல சுத்தி நடக்குது. அந்த வேலையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டுமானால், பற்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், அழகின் சிரிப்பை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஆரோக்கியத்தின் அழைப்பை நாம் தொடர்ந்து புறக்கணிக்காமல் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமானால், நாம் மனதோடு பேசிக் கொண்டிருக்க வேண்டுமானால், இதமாக பேசிக் கொண்டிருக்க வேண்டுமானால், இன்பமயமாக பேசிக் கொண்டிருக்க வேண்டுமானால், இயற்கையோடு இணைவோம். இந்த இயற்கையான இந்த பகுதியில பயன்படுத்தும். அப்படி பயன்படுத்த போகும்போது இதை விட நம்ம வந்து பல் டாக்டர்கிட்ட போய் சேர நேரத்துக்கு முன்னாடியே வந்து பல்வழி சரி பண்ண முடியும் போகும்போது இதுக்கு நம்ம பல் டாக்டர் தேவைப்படுது. இருந்து நம்ம கிளம்பி ஒரு வண்டி சாவி எடுத்துக்கிட்டு போய் கிளம்பி நம்ம ஒரு பல் டாக்டர் போய் அவன் இருக்கிறாரா இல்லையான்னு பார்த்து அவர் அப்பாயின்மெண்ட் போட்டு உட்காந்துக்கிட்டு அவரை பார்க்கறதுக்குள்ளேயே சரி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாங்க திரும்பி. இதுதான் ஒருத்தருக்கு ஒரு பாயிண்ட் சொன்னேன் 25 இயர்ஸ் பேக், 25 வருஷத்துக்கு முன்னாடி.
திடீர்னு கை கால் வந்து மயக்கம் விழுந்துட்டாங்க, கை கால் வந்துச்சுன்னாங்க. வந்து இது கை கால் விழல, கை கால்லாம் அசைக்காம இருக்கிறாங்க. இப்படி வறட்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணிட்டீங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்துச்சு, ஏத்திட்டு போனாங்க. ஏத்திட்டு இருக்கும்போது நான் வந்து மூக்குல ஒரு பாயிண்ட் கொடுங்க, அப்புறம் வந்து இந்த காலில் ஒரு பாயிண்ட் கொடுங்க, முழங்கையில கொடுங்க, முழங்கால கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட் சொல்லி ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்க டக்குனு போய் அங்க போய் உள்ள சேர்ந்தோம்னா வந்து தூக்கி போய் ஸ்ட்ரெச்சர்ல இருந்து பெட்ல படுக்க வைக்கிறாங்க. டாக்டர் எப்பவுமே வந்து ஒரு சின்ன டாக்டர் தான் வருவாங்க. வந்து பார்க்கும்போது நர்ஸ் எல்லாம் கூட வந்து நிக்கிறாங்க. அவர் முடிச்சு பார்க்குறாரு. என்ன செய்யுது? சொல்றாங்க மயக்கம் போட்டுட்டாரு. உடம்புல ஜில்லுன்னு ஆயிடுச்சு. கை கால்லாம் கரைச்சிட்டு இருந்தது. டாக்டர் செக்அப் பண்றாங்க. வந்து வந்து பார்த்தாக்கா வந்து பிபி நார்மலா இருக்குது. டெம்பரேச்சர் நார்மலா இருக்குது. உங்களுக்கு என்ன செஞ்சுன்னு கேட்டாங்க. மயக்கமா வந்து தெரியாது எனக்கு. சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்குங்க? இப்ப ஒண்ணும் இல்ல. டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தாலும் ஒண்ணுமே இல்ல அவருக்கு. நார்மலா தான் இருக்கீங்க. ஏதாவது அதிர்ச்சி அடைஞ்சீங்களா நீங்க? டாக்டர் கேட்டாங்க. இல்ல. என்னதான் நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கல. சும்மா திடீர்னு எனக்கு நான் எனக்கு விழுந்ததே தெரியாது. நான் இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கேன். எனக்கு அவ்வளவுதான் எனக்கு தெரியும். டாக்டர் சொன்னாங்களாம், உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க நான் பயந்துருக்கீங்க. நார்மலா தான் இருக்குது. இதுக்கும் இந்த விட்டமின் டாக்டர் எழுதி வாங்கிட்டு மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ மறுபடியும் தொலைபேசி தொடர்பு. ஃபோன் அந்த காலத்துல மொபைலும் கிடையாது. இந்த மாதிரி வந்து அவர் வந்து வீட்டுக்கு போக சொன்னாரு. டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டேன். ஒன்றும் சொல்லல. நல்லா தான் இருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு எளிமையானது. அவர் ஆம்புலன்ஸ் வந்து அவர் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்குள்ள சரியாயிடுச்சு. ஆஸ்பத்திரியில போய் ஒண்ணுமே இல்லைன்னு செக்அப் பண்ணி எல்லாம் நார்மலா இருக்கு திருப்பி வச்சுட்டாங்க. அவருக்கு என்ன ஆம்புலன்ஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சுச்சு. இது நடந்து 30 வருஷம் ஆகுது. அப்போலாம் வந்து மொபைலே கிடையாது. மொபைல் போனே கிடையாது. வந்து இந்த லேண்ட்லைன் போன்ல தான் நம்ம பேசுறோம். இப்போ சாதாரணமாக நடந்த நிகழ்ச்சி. அது மாதிரி இந்த பல்வலியை பத்தி பேச போகும்போது அது வந்து இப்ப லிங்க் ஆயிடுச்சு. பல்லுன்றது எவ்வளவு வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம். இந்த உடம்புலயே சென்சிட்டிவ்ன்ற வார்த்தையை பல்லு தான் பயன்படுத்துறாங்க. உணர்ச்சி மயமானது, உணர்வுபூர்வமானது, கூசு அப்படிலாம் ஒவ்வொரு பள்ளியும் வந்து எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. சாப்பிட முடியணும், நம்மளால வந்து கடிச்சு சாப்பிடணும் முடியாது. எவ்வளவு கஷ்டம். அதை விட பார்க்க அழகு இல்ல. உழுது சுத்தம் எவ்வளவு அசிங்கமா இருக்குது. எவ்வளவு வந்து வெக்கமா இருக்கு நமக்கு. அது பல்லு கட்டினா எப்படி பெர்மனண்டா கட்டுறதா, ரெடி மாட்டுறதா, அதுக்கப்புறம் எவ்வளவு சோதனைகள் இருக்கு அதுல. அது எவ்வளவு டிராவல் பண்ண வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு பல்லு. இந்த பற்களை எளிமையாக நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு குழந்தைகளுக்கு தான் முக்கியம். ஏன்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஒரு 40+ வளர்ந்தவங்களுக்குலாம் அது பெருசா ஒன்றும் தேவைப்படல. அவங்க எல்லாம் எல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து என்னென்ன வந்து அதுல மசாலாக்கள் தடவி பண்ணும் அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த பல்லு. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியதுதான் டெய்லி வேலை. டெய்லி இதெல்லாம் பிரஸ் பண்ணா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். தேவையில்லைன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் வந்து புதுப்பிக்க முடியாட்டி பரவாயில்ல. இப்ப இருக்கிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணி மீண்டும் வந்து அதை விட கெடாம பார்த்துக்க முடியலையா? இல்ல ஒரு 1/2 நிமிஷம், ஒரு கால் நிமிஷம். 4 பல்லுக்கும் 4 கால் 1 நிமிஷம் பண்ணுங்க. 4 நிமிஷம். 1 நிமிஷத்துக்கு வந்து 60 செகண்ட். ஒரு 15 வச்சு பண்ணுங்க. 15, 15, 15, 60. 4 சேர்ந்து 1 நிமிஷம். இது 4 சேர்ந்து 1 நிமிஷம். பல்லை பாதுகாக்கலாமே. எப்படியா? பற்களை பாதுகாக்கின்ற பொழுது இங்கே நகங்களும் பாதுகாக்கப்படுகிறது. பற்களும் நகங்களும் பாதுகாக்கப்படுமானால் எலும்பு மண்டலமே பாதுகாக்கப்படுகிறது என்று ஒரு சரி யோசிப்பாங்க. ஏன்னா எதெல்லாம் உறுதியான உறுப்புகளோ பற்களைப் போல, நகங்களைப் போல எதெல்லாம் உறுதியான உறுப்புகள் என்றால் எலும்புகள், குருத்தெலும்புகள், இணைப்புகள் இதெல்லாம் கூட. அப்ப இங்க ஒண்ணு டச் பண்ணா எவ்வளவு இடங்களுக்கு போகுது. இதை விட எப்படி எளிமையாக இயற்கை நமக்கு கொடுக்க முடியும்? இதை விட வேற என்ன நமக்கு வேணும்? நமக்கு அரிய வாய்ப்பு இதெல்லாம். நம்ம கிடைச்சிருக்க அரிய வாய்ப்பு. ரொம்ப எளிமையாக நம்மளை நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஒரு டிராவல ரொம்ப ஈஸியா வச்சுக்கலாம். லோடு இல்லாம. தயாரா இல்லையா? நாங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போதான் செய்யணும். நாங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துதான் ஆகணும். அந்த காலத்துல பல்லு எடுத்தா 2 ரூபா போய் பல்லு எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். சொந்த பல் மட்டும் தான் எடுப்பாங்க. நல்ல பல்லாம் கட்டி எடுக்கிறாங்க. சரி விருப்பப்படுறவங்க இருக்கிறனால தானே அவங்க வந்து செய்யறவங்க செய்யறாங்க. யார் விருப்பப்படலன்றதுக்கு அங்க வந்து அந்த கடை காலியா தானே இருக்கும். அவங்களே கூட இந்த முயற்சிகள் பண்ணாங்கன்னு சொன்னா இன்னும் சேஃப்டியா பண்ணாங்க. வேணுமான்ற பொருளாதாரத்தை ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுத்தாங்கன்னு சொன்னா சேஃப்டியாக அந்த ஒரு நோயாளியை வந்து அவங்க நிர்வாகம் செய்ய முடியும். அவருடைய பற்களை பாதுகாத்து இன்னும் நல்ல பேர்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் பல் மருத்துவர்களுக்கு இருக்கிறது என்பது இந்த தொழில் பலமான பரிசு. பல் மருத்துவர்களுக்கும் இருக்குது. பல்லை பற்றிய பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இருக்குது.
ஏன் நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது? ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம பேசிட்டு இருக்கும்போது போன வாரம் நம்ம ஹார்ட்டை பத்தி பேசணும். அதுக்கு ஒரு காதுகளை பத்தி பேசணும், கண்களை பத்தி பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு உறுப்பும் இவ்வளவு வந்து வந்து நமக்கு வந்து எளிமையா வந்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வாய்ப்பை நாம வந்து சரியா பயன்படுத்துறோமா இல்லையான்னு பார்க்க போகும்போது நம்மகிட்ட தான் தப்பு இருக்குது. நம்ம வந்து பாதுகாப்பதற்கு தவறி விடுகிறோம். அதனால வந்து அது ஆழமா போகும்போது, தீவிரப்பட போகும்போது, வேற வழி இல்லாமல் அந்த மருத்துவமனைகளுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இது பிரிவென்டிவ் மெடிசன். இதெல்லாம் வந்து வருமுன் காக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு மருத்துவம். சரி ரைட்டு. வரும்போதாவது, அல்லது வந்த உடனேயாவது, அல்லது வந்ததற்கு பிறகாவது இதை பயன்படுத்தினால் எவ்வளவு பயனா இருக்கும்? பற்களை இழந்ததுக்கு அப்புறமா போய் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது இல்லையா? மீண்டும் முளைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து மிக மிக குறைவு. அதாவது சொல்ல முடியாது. 60 வயசுல வந்து ஒருத்தர் வந்து நீட் பண்ணிட்டு போனாரு. அடுத்த ஒரு ஒரு 1 மாசம் கழிச்சு இந்த இடத்துல ஈறுலாம் வீங்கி வலிக்குதுன்னு சொன்னாரு. அப்புறம் நான் வந்து டாக்டர் போறேன்னு சொன்னாரு. சரி போங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு ஒண்ணும் தெரியல. டாக்டர் போயிட்டு பல்லு முளைக்குதுன்னு சொல்றாரு. என்ன செய்யணும்னு சொன்னாரு. அது இந்த வயசுல முளைக்க எடுத்தணும்னு சொன்னாரு. முதல் சொன்ன விஷயம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 2வது சொல்றது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் தேவையில்லாதது. உங்களுக்கு தேவையானதா, தேவையில்லாததான்றது நீங்க முடிவு பண்ணிக்கன்னு சொன்னேன். எனக்கு 61 வயசுன்னாரு. இவர் வந்து 20 வருஷத்துக்கு ஆகுது. சரிங்க உங்க விருப்பம்ன்னு சொன்னேன். அப்புறம் அவரெல்லாம் என்ன செஞ்சாரு நமக்கு தெரியாது. வெளியூர் அவரு. நான் இங்க இல்ல. வெளியூர்ல பார்த்தேன் பேஷண்ட். விசிட்ல பார்த்தேன் பேஷண்ட். ஆனா அது எனக்கு வந்து இப்ப தொடர்புல இல்லாதவரே ரொம்ப காலமாயிருச்சு. அப்போ வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து படிப்படிகள். 61 வயசுல பல் முளைச்சிருக்கிற ஒரு தகவல் நமக்கு சேகரமாயிருக்கு. ஒரு சூழ்நிலை நம்ம தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். அது வேற விஷயம். ஆக மொத்தம் இது ஒரு தகவல். எத்தன பேருக்கு தெரியும் அது? 60 வயசுக்கு மேல பல்லு முளைக்கும்ன்றது. இப்படி ஒரு வாய்ப்பு இன்னும் கூட இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ 80 வயசு மேல கூட குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. மூதாட்டிகளுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க மூதாட்டிகளே கிடையாது. அவங்க இளமையை இன்னும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உலக செய்திகள்லாம் நமக்கு இருக்குது. நம்மளுடைய அன்றாடம் வந்து நம்ம வந்து இப்ப Googleல பார்க்கிறோம். இவ்வளவோ உலகத்துல நடக்கிறதெல்லாம் நமக்கு வந்து நேரா கண்கூடிய வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்து பார்க்கிறோம். இவ்வளவு செய்திகள் நம்ம சூழ்ந்து இருக்குது. இதெல்லாம் எதுவுமே எங்க நடந்தா பேப்பர் வந்து சேர்றதுக்குள்ள, ரேடியோல வந்து நியூஸ் வரதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடும். இப்ப எல்லாமே நமக்கு தெரியறதுனால உலகம் பூரா என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். பார்த்துட்டு இருக்கிறோம். என்னை விடவும் அதிகமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். பார்க்கலாம் நீங்க. இப்ப இந்த பற்களை பாதுகாப்பதற்கு பயன்படுத்த போகும்போது, விழுந்துவிட்ட பற்களை, அந்த இடம் கேப்பா இருக்கிற பற்கள்ல வந்து பல்லு கூடிய இடம் இருந்த இடங்கள்ல புதிய பல்லு முளைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த வாய்ப்பாவது இது மூலம் ஏற்படுதான்னு ஒரு டெஸ்ட்டா கூட நீங்க பண்ணி பார்த்துக்கங்க. முயற்சி திருவினையாக்கும். வெற்றிக்கு வாழ்த்துக்கள். பெறுகின்ற கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கானது. அவர்களுக்கான பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.